இன்றைய தியானம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பை நாம் வாசிக்கிறோம். இன்று கர்த்தருடைய நாள். உலகம் முழுவதிலும், இந்திய தேசத்தில், தமிழகத்தில், நம்முடைய மாவட்டங்களில், கிராமங்களில், குக்கிராமங்களில் இருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தை கடந்து செல்லும் பொழுது இதே வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை கடந்து செல்ல போகிறோம். இந்த 9 வசனத்தை படிச்சுட்டே கூட போங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது எழுதுகிறார். அப்போ நமக்கும் இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? மகிழ்ச்சியோடு கூட போகணும். ஏன்னா தாவீது எழுதுறார், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எழுத்தின்படி எருசலேமுக்கு போகிற கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பரம எருசலேமுக்கு போகணும்னு ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சர்ச்சுக்கு போகும்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிக்க புறப்பட்டு போகணும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது பாடுகிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று நம்ம எழுத்தின்படி நம்முடைய ஆலயங்களுக்காகவும் ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்கிற வேளையில் எருசலேமுக்காக கூட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் இஸ்ரவேல் தேசத்துக்காக, அங்குள்ளதான சபைகள், ஊழியர்கள், கடந்து போகிற மக்கள் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம். பிரியமானவர்களே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று தாவீது பாடியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய குமுறல், தாவீதுடைய குமுறலை 42ஆம் சங்கீதத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். 4ஆம் வசனத்தில் பாருங்க, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவன் ஜீவனை காத்துக்கொள்ளும்படிக்கு மலையிலையும் குகையிலையும் கெபிலையும் தங்கி இருக்கக்கூடிய நாட்கள் வந்தபொழுது தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு திறந்த வாசல் நமக்கு இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு நாம சாக்குப்போக்கு சொல்லிட்டு வீட்டில் இருக்காதபடிக்கு, ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாதபடிக்கு, இங்கும் அங்குமாக நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஆலயத்தை நழுவ விட்டுட்டு போகாதபடிக்கு அவருடைய நாளை தயவு செய்து, பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது எழுதினது போல மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். பிரியமானவர்களே, 55ஆம் சங்கீதத்திலும் தாவீது எழுதுகிறார் 14ஆம் வசனத்திலே, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடைய தேவாலயத்துக்கு போனோம். நாம் போகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனாக தாவீதை போல நாங்களும் சந்தோஷமாக போனோம், தாகத்தோடு போனோம், ஏக்கத்தோடு போனோம். 63ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் நம்ம பார்க்குறோம், தாவீது வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடின சங்கீதம். என்ன பாடுறாரு? 63ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை படித்து பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். உண்மையாகவே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாம கூட அறிக்கை செஞ்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட வருவார். தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். 84ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தில் கூட கோராகின் புத்திரர் பாடும்போது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று பாடுகிறார். நாமும் கூட கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே இந்த தாகத்தோடு கூட அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லி படிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகும்போது நாமும் கூட மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல உதவி செய்வார். அங்கு நமக்கு கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக என்ன செய்வார் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம்
நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பின்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எங்க? அவருடைய ஆலயத்துக்கு போறவங்களுக்கு. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சர்ச்சுக்கு போற நமக்கு கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும். நம்ம உள்ளத்துல இன்னொரு தாகம் இருக்கணும். சங்கீதம் 84:10 கோராகின் புத்திரர் பாடின வார்த்தை பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நாம இந்த வார்த்தையை வாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆராதனை மிஸ் பண்ணாம கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து செல்ல ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உலகம் முழுவதிலும், இந்திய தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்கும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, இந்த 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின் அனுபவத்தை தாருமப்பா. அவங்க சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து செல்லட்டும் அப்பா. ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொருவரும் தாவீதை போல துதிப்பார்களாக. ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை நல்லதுன்னு மகிமைப்படுத்துவார்களாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி அனுபவிப்பார்களாக. கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறதான ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தாவே, ஊழியர்கள் மூலமாக வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்தும் அப்பா. அந்த வாரம் முழுவதும் இந்த வசனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், அவர்களை எச்சரிக்கணும், அவர்களை பலப்படுத்தணும், அவர்களுக்கு சகாயம் பண்ணணும். ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியர்களுக்கு தேவையான விசேஷித்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ஆராதனைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாச மக்கள் கூடுகைக்கு விரோதமாக சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.